வெல்கம் டு அம்சாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம இந்த வீடியோல ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க் ஃபலூடாவும் ஃப்ரூட் கஸ்டர்டும் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபலூடா ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸை கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம ஜெல்லி பண்ணணும். அதுக்கு ஒரு பவுலில் ஜெல்லி மிக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் சைடில் போட்டிருக்கேன்ல, இந்த பேக்கெட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம ஜெல்லி செஞ்சுக்கலாம். அதில் 2 பவுடர் கொடுத்துருப்பாங்க. ரெண்டையுமே ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் இந்த பவுடரை ஆட் பண்ணாலும் சரி, இல்லைனா இந்த பவுடரில் நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ஹாட் வாட்டராக சேர்த்துக்கணும். நல்லா கொதிக்கணும் தண்ணி. அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி பவுடர் நல்லா கரைஞ்சதும் ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா செட் ஆகிடும். ஸோ 2 மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு செட் ஆகுதோ அது மாதிரி ஜெல்லி செஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/4 கப் சேமியா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி சேமியா நல்லா வேகிற வரைக்கும் விட்டுறலாம். சேமியா நல்லா வெந்ததும் அதை வடிகட்டி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நமக்கு ஃபலூடா ரெசிபி செய்கிறப்போ பார்க்க லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே சின்ன சின்ன வேலை தான். செஞ்சுட்டோம் அப்படின்னா ஃபலூடா ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த சேமியாவை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சுகர் நல்லா கரைஞ்சதும் நம்ம இதில் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணணும். ஒரு மூடி ரோஸ் மில்க் எசன்ஸ், அப்படி இல்லைன்னா 1 டீஸ்பூன் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் 2 கப் பாலுக்கு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்மளோட ஜெல்லி மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது அழகாக செட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளாடி நம்ம வீட்டு குட்டி பசங்க லைட்டாக எடுத்து சாப்பிட்டாங்க. இப்போ ஃபலூடா செட் பண்ண வேண்டியதான். அதுக்கு ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஜெல்லி மிக்ஸ், அதில் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் செய்கிறப்போ கிட்ஸை பக்கத்தில் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சது, 1 டேபிள் ஸ்பூன் நம்மளோட சேமியாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த ரோஸ் மில்க் இருக்கும்ல, அதையும் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஆப்பிள், மாதுளப்பழம் சேர்த்துருக்கேன். இதில் இன்னுமே மேங்கோ, ஸ்ட்ராபெரி, பனானா கூட சேர்த்துக்கலாம். அது அவங்கவுங்களோட விருப்பம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. ஐஸ்கிரீம் தான் இதில் ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறதே. ஸோ மறக்காமல் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டெக்கரேஷனுக்காக லாஸ்ட்டாக கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸ், கொஞ்சமாக ஜெல்லி மிக்ஸ், கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா விட்டுடலாம். ஒரு டெக்கரேஷனுக்காக பிளாக் கிரேப்ஸும் ஃபைனலாக நட்ஸும் சேர்த்துட்டா அவ்வளோதான், நம்மளோட ஃபலூடா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டேப்பராக இருக்கும், கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. பால் பசும்பால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல் ஃபேட் மில்க் இருக்கும்ல, அது சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு பால் நல்லா கொதி வரணும். பால் நல்லா கொதித்ததும் இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு நான் இங்கே 1/4 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். எனக்கு இந்த ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருந்துச்சு. உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இப்போ கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணணும். ஆனால் நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணோம் அப்படின்னா கட்டி பட்டுரும். அதனால் ஒரு பவுலில் 1/4 டம்ளர் பால் சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல். நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதை நம்ம பாலில் சேர்த்தோம் அப்படின்னா கட்டிப்படாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாலில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கிண்டுங்க. இந்த மாதிரி கிண்டினதும் ஒரு மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டிங்க அப்படின்னா நல்லா திக்காயிடும். இந்த மாதிரி நல்லா திக்கானதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ இந்த கஸ்டர்ட் மில்கை ஒரு பவுலில் சேர்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இங்கே ஆப்பிள், மாதுளை, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸில் கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேன், பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக நட்ஸ் சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் சொல்ல மறந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.